சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க போயிருப்பாங்க? அங்கிள், அஞ்சலி ரூம்ல திங்ஸ் எதுவுமே இல்ல. அஞ்சலியும் காணோம். அப்படியா மாப்ள? என்ன அங்கிள், அஞ்சலிய காணோம், அஞ்சலியோட திங்ஸையும் காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படியான்னு சாதாரணமா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன மாப்ள, அவளை காணோம்னு நீங்க எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு வேலைக்காக வந்தவ தானே அவ. எங்க இருந்தோ திடீர்னு வந்தா, ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டா. நீங்களும் அவளை பார்த்து இறக்கப்பட்டு வேலை கொடுன்னு சொன்னீங்க. நானும் சரின்னு சொன்னேன். இப்போ அவளுக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கலையோ என்னமோ, கிளம்பி போய்கிட்டே இருந்துட்டா. எங்க இருந்தோ வந்தவ எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சு விட வேண்டியதுதானே மாப்ள. நீங்க ஏன் அவளுக்காக இவ்வளவு பதறிட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அவங்க நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரி இருந்தாங்க. இப்ப அவங்கள காணும்ன்றப்போ பதட்டம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? வீட்டுல ஒரு ஆளா இருந்தாளா? என்ன மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டு வேலைக்காக வந்த சர்வெண்ட் எப்படி மாப்பிள்ள வீட்டுல ஒரு ஆளாக முடியும்? ஒருவேளை நீங்க அவளை அப்படி நினைச்சிருந்தா, அவ ஒண்ணும் நம்மள அப்படி நினைச்சிருக்க மாட்டா மாப்பிள்ள. அவன் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருக்கிறவ. இது இல்லனா இன்னொரு இடம்னு தேடி போய்கிட்டே இருப்பா. அவளை போய் நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க எதுவும் அவங்கள சத்தம் போட்டீங்களா? ஐயோ மாப்பிள்ள, நான் எதுக்கு மாப்பிள்ள அவளை திட்ட போறேன்? நான் அவளை ஏதாவது சொன்னாதான் நீங்க ஆளாளுக்கு பாஞ்சுக்கிட்டு வருவீங்களே. அதனால நான் இப்பெல்லாம் அவளை எதுவுமே சொல்றது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா மாப்பிள்ள, அவளை திட்டினாலும் வேஸ்ட் தான். அப்படியே மண்ணு மாதிரியே நிப்பா. அதனால திட்டி நான் எதுக்கு என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கணும்? நான் அவளை ஒண்ணுமே சொல்றது இல்ல மாப்பிள்ள. இந்த வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க யாரும் அவளை எதுவுமே சொல்றதும் இல்ல. அப்ப எதுக்கு அவங்க வீட்டை விட்டு போறாங்க? மாப்பிள்ள எதுக்கு போனா என்னன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அத அவகிட்ட தான் கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கு அவ இப்ப இல்லையே. எப்படி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு போவாங்க? ஏதோ நடந்திருக்கு. என்னன்னுதான் தெரியல. வீட்டு வேலை செய்ய வந்தவளை காணோன்னு இவரையே இப்படி துடிக்கிறாரு. நல்ல வேளை அவளை துரத்தி விட்டோம். இல்லனா ஏதாவது ஏடா கூடமா நடந்திருக்கோம்ல. அப்பா, அவ வீட்டுல இருக்கும்போது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு பார்த்தோம். இப்ப அவளும் போயிட்டா. இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. கண்டிப்பா இந்நேரம் விக்கி என்ன வீடு ஃபுல்லா தேடி இருப்பாரு. நான் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சதும் நிச்சயமா தவிச்சு போயிடுவாரு. அவரை வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லி சமாதானப்படுத்த போறாங்கன்னு தெரியலையே. விக்கி என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்து கவி ஆசைப்படியே கவிய கல்யாணம் பண்ணி அவ கூட ஒன்னா சேர்ந்து வாழணும். அதுதான் என் ஆசை.
கவி கூட சேர்ந்து அவராவது சந்தோஷமா இருக்கணும். அஞ்சலி ரூம்ல அவங்க திங்ஸ் எதுவுமே இல்ல. அப்போ இந்த வீட்டை விட்டு மொத்தமாவே போகணும்னு தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க. திடீர்னு ஏன் அஞ்சலி அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? பாப்பா, அப்பா கிட்ட இருந்து நான் உன்னை பிரிச்சு கொண்டு வந்துட்டேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத செல்லம். இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, எல்லாம் விதி. இவ்ளோ நாள் அப்பா கூட இருந்தோம்ல, அப்பெல்லாம் கண்டிப்பா உனக்கு அப்பாவோட குரல் கேட்டிருக்கோம். அப்பாவோட குரலையாவது கேட்டிருக்கோமேன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் செல்லம், சரியா? அப்படின்னா இந்த வீட்ல ஏதோ நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அப்படியே ஏதாவது நடந்திருந்தாலும் அஞ்சலி யார்கிட்டயுமே சொல்லாம போக சான்ஸ் இல்லையே. அதுவும் என்கிட்ட சொல்லாம எப்படி போவாங்க? சம்திங் இஸ் ராங். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நீ பிறக்கும் போது உன் அப்பா உன்னை பார்க்கணும், உன்னை உங்க அப்பா கையில ஏந்தணும். நீ உன் அப்பா கூட இருக்கணும்னு என் மனசு ஏங்குது. ஆனா நாம அவர் கூட இருந்தா அவருக்கு தாண்டா பிரச்சனை. அதனால அவரை விட்டு நாம ஒதுங்கி இருக்கிறது தான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப். எந்த காலத்திலயும் நாம யாருக்கும் பிரச்சனையாவோ சுமையாவோ இருந்துடவே கூடாது. அதனாலதான் அந்த வீட்டை விட்டு நான் வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். காலம் பாத்தியா, அதுவாவே நம்மள பிரிச்சு கூட்டிட்டு வந்துருச்சு. சரி, தமிழ் கால் பண்ணு. விக்கி சார் கால் பண்றாரு. சார் சொல்லுங்க சார். தமிழ், அஞ்சலி உங்களுக்கு கால் பண்ணாங்களா? அஞ்சலியா? இல்லையே சார். என்ன விஷயம் சார்? திடீர்னு அஞ்சலி கால் பண்ணலான்னு கேக்குறீங்க? இல்ல, அஞ்சலிய காணோம். அஞ்சலியா காணுமா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவங்க வீட்ல இல்ல. வீட்ல உள்ளவங்க கிட்ட கேட்டா மதியத்துல இருந்து அவங்க காணும்னு சொல்றாங்க. மதியத்துல இருந்து காணுமா? சார் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா சார்?